ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கு அழுத்திக்குடி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவினை இடுகிறேன். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. குருவும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டால் தாம்பத்திய அமைப்பு குறையுமா? இப்படி தாங்க ஒரே வார்த்தையில பதில சொல்றாங்க, ஜோதிட பதிவுகள் போடுறாங்க. இது தவறான விஷயம். ஒரு வார்த்தையில் எந்த விதமான ஜோதிட பலனும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, 12 பாவகங்கள் 9 கிரகங்கள் மாறி மாறி அமரும், பார்வைகளில் பரிமாறிக்கிறோம், சேர்ந்திருக்கும், டிகிரி விலகி சேர்ந்திருக்கும், ஒரே கட்டத்தில் சேர்ந்திருக்கும். இப்படி பல விதமான நிலைகள் இருக்கிறதுனால தான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது. எனது பெருமைமிக்க ஆசான் அவர்களுடைய கிரகபாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு, சூழ்ச்சிமொழி கோட்பாட்டில் தான் ஜாதக பலன்கள் இருக்குது. நீங்கள் எந்த முறையில் ஜோதிட பலன்கள் அவரவர்களுக்கு கடவுள் அருளிய அமைப்புக்கு யோசிப்பாங்க. அதை பேரும் பெறுவாக, பெயரும் பெறுவாக, புகழும் பெறுவாக, பணமும் பெறுவாங்க. அவங்க ஜோதிடர்களுக்கும் கர்மா உண்டு, அவர்களுக்கும் அளவுகள் உண்டு, ஜாதகத்தினுடைய அளவுகள் உண்டு. அதன்படிதான் அவர் செயல்பட முடியும். 8ஆம் இடம் ஆழ்நிலையாக சுபத்துவமாக இருக்கிற ஜோதிடர் மட்டுமே ஆழ்நிலையாக போவார். இது பொதுவான கருத்து. இதுக்கு கூட விதிவிலக்கு இருக்கு. ஒரே வார்த்தையில முற்றுப்பெறாத அமைப்பு இந்த ஜோதிட அமைப்பு. முழு பாவகிர சுபக்கிரகன் குரு பகவான், அடுத்து சுக்கிரன், அடுத்து வளர்பிறை சேர்ந்தன், அப்புறம் புதன், இப்படி வருவாங்க. சுபாவத்துல இயற்கை நிலையில சனி 1% கூட நல்லவர் கிடையாது. கடும் இருள். சுபத்தன்மை பெற்றால் கடன் வாங்கினாத்தான் அடுத்த கிரகத்திலிருந்து அடுத்த கிரகத்தின் தயவு வந்தால்தான் சனி நல்லது செய்யும். இயற்கையிலேயே குரு பகவான் அவரே நல்லது செய்வார். இதுதான் வித்தியாசம். செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும். ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அந்த பலனை பல மடங்கு பெருக்குவார்கள், நன்மையோ தீமையோ. இதுதான் ஒரு அடிப்படை அமைப்பு. குரு ஆன்மீக கிரகம்ங்க. சுக்கிரன் இல்லறத்துக்கு உண்ட இனிமையான லக்ஸரியான கிரகம். குரு பகவான் நல்லா வாழ வைப்பாரு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது குருவுடைய அமைப்பு. எப்படியும் வாழலாம்ங்கிறது சுக்கிரன் அமைப்பு. அப்படின்னு சொல்லிட முடியாது. சுக்கிரனும் ஒழுக்கமான கிரகம் தான். பாவத்துவம் இல்லாமல் இருந்தால் சுபத்துவம் பாவத்துவம். சுபக்கிரகங்கள் தருவது சுபத்துவம், பாவக்கிரகங்கள் தருவது பாவத்துவம். இரண்டும் கலந்து தருவது சுபத்துவ பாவத்துவம் அல்லது பாவத்துவ சுபத்துவம். பாவத்துவம் முதல்ல செயல்படும், சுபத்துவம் நிவர்த்தி செய்யும். பாவத்துவம் புண்ணாக்கும், உண்டு காயத்தை ஏற்படுத்தும். சுபக்கிரகம் மருந்து போடும். இவ்வளவுதான். இப்ப குருவும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாலே தாம்பத்தியம் பாதிக்குமா? இது எதை வச்சு சொல்றாங்க? குரு ஆன்மீகம், சுக்கிரன் தாம்பத்தியம், 2 இழுபடி ஆகும் அப்படின்னு அது உண்மைதான். எப்ப செயல்படும்? இதுலதான் நுணுக்கம் இருக்கு. காரகங்கள்ங்கிறது நான் சொன்னது. காரகம் வாழ்நாள் முழுவதும் செயல்படும். ஆதிபத்தியம் மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, மேச லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வருதுல, அதுதான் ஆதிபத்தியம். 4ஆம் இடம்னு தாயார், கல்வி, வீடு, வாகனம். 5னா நம்ம சிந்தனை, அதிர்ஷ்டம், குழந்தைகள், இப்படி வரும். அப்ப இந்த குருவும் சுக்கிரனும் ஒவ்வொரு லக்னத்துக்கு வருவாங்களா, அதை அடுத்து ஒவ்வொரு லக்னத்துக்கு விரிவா பார்ப்போம். இப்போது காரக விஷயம். குரு ஆன்மீகம், சுக்கிரன் தாம்பத்திய அமைப்பு, ஒரு சந்தோஷம் வச்சுங்களேன். இப்ப இதை கூட ஒரு நிலையில் சொல்ல முடியல பாருங்க. குருவும் சந்தோஷம் கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல பிள்ளைகளால் சந்தோஷம் வரும், பிள்ளைகளால் நம்ம மன நிறைவு எல்லாமே. அப்ப ஒரு மைனூட்டா எதுவுமே சொல்லணும், கேட்க விட்ட மாதிரி பலர் சொல்லவே முடியாது. அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் ஆழ்நிலையை போகலே நடத்த உறுதியா சொல்லிடலாம். இப்ப குரு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தாம்பத்தியம் கிடைக்காதா? இல்லவே இல்லை. ஒருவருக்கு நல்ல தாம்பத்தியம் ஒரு வயது வரைக்கும், ரொம்ப அதிகமா வீரியமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் 60 தாண்டி இருக்கும், அவனை பெண்ணும். சரியா? இப்ப லக்கணம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும். அது பொதுவா சொல்லக்கூடிய வார்த்தை. லக்கணம், லக்னாதிபதி, ராசி, ராசிபதி நல்லா இருக்கணும். இப்ப 3ஆம் இடம் தாம்பத்தியத்தை குறிக்கும். 3ஆம் அதிபதி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், 3ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள், இதை வச்சு நம்ம சொல்லிடணும். நிறைவா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் தாம்பத்திய அமைப்பு நல்லா இருக்கும். 12ஆம் இடம் சயனம், படுக்கை சுகம் அப்படிங்கிறது. 12ஆம் அதிபதி, 12 கூடிய கிரகம், அதை பார்க்கக்கூடிய அமைப்பு. தேவைப்பட்டால் ராசிக்கு 3ஆம் இடம் பார்க்கணும். லக்கணத்துக்கு சரியில்லைன்னா ராசிக்கும் பார்க்கணும், லக்கணம் சரியில்லைன்னா ராசிக்கும் பார்க்கணும். உண்மையான விஷயம். அப்ப ராசிக்கும் 12ஆம் இடம் இப்படிலாம் பார்த்துட்டோம்னா
அவருக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கணும். தாம்பத்திய அமைப்பு 3ஆம் இடம், 12ஆம் இடம், 7ஆம் இடம், அதன் அதிபதிகள், அதனுடைய இடம், இதுல சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி சுபத்துவமா இருந்துச்சுன்னா குரு சுக்கிரன் என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. அப்ப பாவத்துவத்தின் அளவுகள், சுபத்துவத்தின் அளவுகள் இதுலதான் பலன் இருக்கு. 3ஆம் இடம் கெட்டு போய் 7ஆம் இடமும் பாவக்கிரகங்கள் சூழப்பட்டு அல்லது கெட்டு போய் 12ஆம் இடம் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா அவருக்கு அற்பமான தாம்பத்தியம்னு அர்த்தம். ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க பிரிகிறாங்களா, அங்கேயே அவர்களுக்கு திறன் இல்லையா, அவர்களுக்கு விருப்பம் இல்லையா, இதை திருமண பொறுத்தவரை இது வரும். ஆக மலமலன்னு வருது பாருங்க, இதுலதான் வந்த பலனே இருக்கு. கிரகபாவ சுபத்துவ பாவத்துவம் ஏன் சொல்றேன்னா அடிக்கடி இதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும். அப்ப 3ஆம் இடம் நன்றாக இருந்து 3ஆம் அதிபதியும் இல்லா இருந்து 3ஆம் இடத்துக்கு 5ஆம் அதிபதி, 3ஆம் இடத்துக்கு 9ஆம் அதிபதி அதெல்லாம் தேவையில்லை. 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி, 12ஆம் இடம் 12ஆம் அதிபதி, 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி, தசாபத்திகள் இந்த அமைப்பு வரும் பொழுது குரு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ நேருக்கு நேர் பார்த்தாலோ எந்த பாதிப்பும் வராதுங்க. அப்படி சேர்ந்திருந்து குருதசை வந்தா கூட பெருசா பாதிக்காது. உறுதியான அமைப்பு. இது அழகா சொல்லிடலாம். இது காரகம். ஆதிபத்தியம் மேசத்துக்கு குரு எத்தனை கூடையவர்? 9 கூடையவர், 12 கூடையவர், சுக்கிரன் 2 7 கூடையவர். இவங்க சம்பந்தப்பட்ட என்ன அப்படிங்கிறத லக்ன ரீதியா அடுத்தடுத்து வீடியோக்களை தர்றேன். என்னுடைய சேனல்ல அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கு பெற்ற சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அடங்கிய மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் இருக்கு. பாருங்க, ஜோதிடத்தை உணருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் உங்க ஜாதக பலன் அறிய வேண்டும் என்றால் இந்த திரையில 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்புங்க. திருமண பொருத்தம் மற்றும் சிசேரியன்களுக்கு உடனடியா தேவைப்படுற அமைப்புல உடனடியாக சொல்லிடலாம். திருமண பொருத்தம் கேட்டா உடனே பதில் சொல்றாங்க அமைப்பு சொல்லிடலாம். மெதுவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு அடிப்படை மாணவன் அவருடைய வாழ்க்கை திறமை எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் என்ன படிப்பாரு, எந்த துறையில் போவாரு, படிக்கிறது ஒண்ணு வேலைக்கு போறது ஒண்ணா இருக்குமா, படிக்கிறது ஒண்ணு தொழில் செய்யறதா வேற இதா இருக்குமா அப்படிங்கிற விவரம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டண முறையில் வாட்ஸ்அப் செய்யுங்க, முன்பதிவு செய்யுங்க. பலன்களை கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் 10 பொருத்தங்களை தூக்கி போட்டுட்டு அனுகூல பொருத்தம் அமைப்புப்படி திருமண பொருத்தம்ங்கிறது எல்லாருக்கும் நடக்கும். அவருடைய தரம்ங்கிறது வேற. இதைத்தான் ஒரு மாநாட்டில் சொன்ன ஐயா அவர் கூர்ந்து கவனித்தார் குருஜி ஐயா அவர்கள். இப்ப இந்த அமைப்புப்படிதான் திருமணமாகி பிள்ளைகளை வளர்த்து நல்லவையாக தோன்றி ஆயுள் ஆரோக்கியம், தாம்பத்திய அமைப்பு, மனக்கசப்புகள் வருமா, மனசுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா, கணவன் கோபமா இருந்தா மனைவி பணிவாக இருப்பாங்களா, மனைவி கோபமாக இருந்தா கணவன் பணிவாக போவாரா, இப்படி எல்லாம் பார்த்து சொல்றதா திருமண பொருத்தம். அப்படி நீங்க தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம். சிசேரியன் இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு நல்லபடியா குறிக்கிறதுக்கு ஓகே. லக்கணம், லக்கண அதிபதி, தசாபதிகள், தாய் தந்தை, கல்வி, ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் யோகமான ஜாதகம் மாதிரி நம்ம உருவாக்கலாம். அது பெற்றோர்களுக்கு அந்த அமைப்பு உண்டா இடத்துல பாயிண்ட். தாய் தந்தையோட ஜாதகத்துல 5ஆம் இடம் குருபவன நிலையை அறிந்து உங்களுக்கு குறித்து கொடுக்கப்படும். சரியா? அப்ப குரு சுக்கிரன் இணைந்து விட்டாலே தாம்பத்தியம் கோளாறு அப்படின்னு ஜாதகத்தை தூக்கி வச்சிடக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் அவரை பற்றி எறியலாம், மனைவி பற்றி எறியலாம், தந்தை எறியலாம், தாயை எறியலாம், சகோதரங்கள் எறியலாம், தாய் மாமம் எறியலாம். அனைத்துமே அற்புதமான ஒரு ஜோதிட கலை. தொடர்ச்சியாருடைய வீடியோக்களை பாருங்க. அதுல உங்க ஜாதகத்தின் சாயல் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.